பிரேயர். ம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி பிதாவே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து தொடர்ந்து எங்களை பாதுகாத்து உன் ஞானத்தை கொடுக்கிறீரே, அதுக்காக நன்றி பிதாவே. உங்கள் ஞானத்தை கொடுக்கிறீர்கள், அதுக்காக நன்றி பிதாவே. பிதாவே, நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எப்பொழுதுமே நாங்கள் பிதாவை உங்களை சோதரிக்க உதவி செய்யும். எப்போதுமே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். நீங்கள் சிருஷ்டிகர் என்பதை நாங்கள் அறிந்து, நீங்கள் சிருஷ்டிகர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்தே கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உணர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்கள் குமார நாமத்தினாலே கேட்கிறோம் பிதா. உங்கள் குமார நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென். சார், தேவன் சிருஷ்டிகர் என்பதை நாம் மறக்க முடியுமா? ஏன்னா அவரே அதை வெளிப்படுத்துறேன்னு சொல்றாரு. சரி, உலகத்துல தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடப்பதற்காக தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆசையா இருக்காங்க. சரி, தேவனுடைய பிரமாணத்தை ஏங்க மீறி நடக்கணும்? அவருடைய கற்பனையை கை கொள்வது பாரமானதா? பழைய பாட்டு பிரமாணம் கூட பாரமானது கிடையாது. சரி, தேவனுடைய வார்த்தையை நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா மீறி நடக்கிறாங்க, மறந்துடுறாங்க. சரி, எதுக்காக? புரியல. சரி, தேவனுடைய வார்த்தையை மறக்கிற ஒவ்வொரு ஜாதிக்கும் என்ன நடக்கும்? இல்ல, தேவனுடைய வார்த்தையை மறக்க கூடாதுன்னு சொல்ற. இப்போ அவங்க நடக்கிற பாதை தேவனுடைய பாதையாக இருக்கணும். அவருக்கு கற்றுக் கொடுத்த பாதையாக இருக்கணும் இல்லையா? ஆதாம் முதல் கொண்டு அப்படிதான். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுகந்தரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கியின் பேரே வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதோ மறக்க வேண்டாம். இது அவங்களுக்கு ஒவ்வொரு கற்பனை. அவங்களுக்கு அவங்க என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க பரிசுத்தமானவர்கள் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. நீங்க சொல்றாரு சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம். சுற்றி இருக்கிறவங்க சத்துருக்கள் கிடையாது, மெய்யாக தேவன் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவங்க உங்களை சேராதவங்க சொல்றாரு, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க சொல்றாரு. அப்போ அவங்களுடைய பார்வைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? சத்துருக்கள். தேவனே சொல்றாரு, சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கியின் பேரை வனாந்தரத்தின் கீழே இராதபடி அழிய பண்ண கடவாய். இதோ மறக்க வேண்டாம். யாத்ராகமம் 17:8-14. அமலேக்கியர் ரெவிதியிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியனோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கினோட யுத்தம் பண்ணினார். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனுக்கும் மலையுச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தள விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கையில் சத்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேலே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமனமாகும் வரைக்கும்
ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜாதியையும் பட்டய கருக்கினாலே முறி அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு யுத்தத்திலே எழுது, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்க வனத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆனா இங்க சரி, இப்போ இங்க தேவனானவர் முன்பே அவருக்கு சொல்லியிருக்கார். அமலேக்கியவர் ரெவிதியிலே இஸ்ரேவேலோட யுத்தம் பண்ணினார்கள். இப்போ என்ன பாக்குறோம் அப்படின்னா, யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு, அப்பதுல சரி, எப்பவுமே சரி. சரி, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. அவர் யுத்தத்திற்கு போறாரா? ஆயத்தமா இருக்கிறாரா? சரி, அவரு விவரம் சொல்றார். இவர் இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்னும் மலை உச்சியிலே ஏறினார்கள். இப்போ மோசேயும் ஆரோனும் என்ன செய்யணும் அப்படின்னா, மோசே இங்க 2 கையை அப்படி தூக்கி சிலுவை மாதிரி தூக்கிட்டு அப்படி நிக்கணும். அவர் கை உயர என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரையும் அவர் தூக்கிட்டு அப்படியே நிக்கணும். அப்படி கீழே இறங்கிட்டாருன்னா அவங்க அங்க தோல்வி கண்டுருவாங்க. சரி, அதனால இங்க கை தசந்து போயிடும், ஒரு மாதிரி லூஸ் ஆயிடும். அப்படின்றதுனால என்ன செய்வாங்க, 2 கல் எடுத்து வச்சிருவாங்க. கல் எடுத்து சைட்ல வச்சிருவாங்க. கை அது மேல வச்சுப்பாரு கைய. சரி, இப்போ என்ன பாக்குறோம்னா, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுகந்தரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களின் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாறும் பண்ணும்போது நீ அமலேக்கியின் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இங்க ஒரு சந்ததியே தேவனே வெறுக்கிற, சந்ததியே வேணான்னு சொல்ற. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கு அப்படின்னா, சுற்றிலும் தேவனுடைய ஞாபகத்தை அறிந்து கொள்ளல. தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்க இஸ்ரவேலர்களுக்கு காமிக்கிறார். நீதி உள்ளவர்களாக தேவன் இருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தராக இருக்கிறாரு, சிருஷ்டிகரா இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பாவிகளுக்கு தேவனா? நம்ம என்ன கேட்கிறோம், பாவம் செய்கிறவர்களுக்கு தேவனா? சரி, சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இரேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றுக்காக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய செயல். தேவன் யாரு? சிருஷ்டிகர். அவரை எப்படி அறிந்திருக்கணும்? உலகத்தார் பரிசேயர்கள் அறிந்த போல நாம் அறிந்திருக்கலாமா? அவர் உலகத்தில் உள்ள ராஜ்யத்தையே நாடி இருந்தாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா, எப்படிப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யம் வேற ஜனத்திற்கு விடப்படுவதில்லைன்னு சொல்ற. எப்படிப்பட்ட ராஜ்யம் அது? அது உண்மையா பூமிக்குரிய ராஜ்யமே கிடையாது. அவங்கதான் பரிசேயர்கள் தான் வித்தியாசமான ராஜ்யத்தை நம்பிட்டு இருந்தாங்க.
நம்மளுடைய பாடத்திட்டமானது அப்படிதான். நம் தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது நாம் பார்க்கிறோம். தேவனே மறைக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுவாரு? நீங்க மறந்துட்டீங்க இல்லையா? உங்களை பீறி போடுவேன். பீறி போடுனா எது பீறி போட்டுரும்? சிங்கம். சிங்கம். சூப்பர். அப்புறம் கரடி, அப்படிதானே? அப்புறம் கரடி, அது பெரிய பெரிய நகம் இருக்கும் இல்லையா? அது அடிக்கும் போது என்ன ஆகும்? புல்லட் ப்ரூஃபை கிழிச்சிரும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது இல்லை, ஆனா எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட இருக்குது இல்லையா புல்லட் ப்ரூஃப், அது எல்லாமே வந்து 9mm 9mm துப்பாக்கி இருக்கு இல்லையா, புல்லட்டு, அதுவே கிழிச்சிருமா. அப்போ அது கிழிக்காதான், இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிஸ்டல்ல அதுதான். அப்போ அதையே ஒன்றும் பண்ணாத, அதையும் ஒன்றும் பண்ணாத அந்த ஒரு இது அளவுக்கு அந்த கரடி அடிக்குது, அப்படி கிழிக்குது அப்படின்னா அது எப்படி எவ்வளவு பவர் இல்லையா? அதே சொல்றேன், அந்த ஈக்குவல் சொல்றேன். எது பீறி படம்? கரடி. இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னா புலி, கரடி. புலி, கரடி. இப்போ தேவனே, சிங்கம் கிடையாது, அது சும்மா, அது பயங்கரமான ஒரு மிருகமே தவிர அது வந்து அது அடிச்சாதான் அடிக்கும். ஆனா புலி, சிங்கம் வந்து வேட்டையாடுவதற்கே ஆமா இருக்குது. தேவனே மறக்கிறவர்களோ இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பது இல்லை. அவருடைய கையிலிருந்து நம்மள நாம் அவர் கையில இருக்கிறோம். நாம் அவர் கையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா யாரால முடியும்? யாராலையும் முடியும், அவரால் தான் முடியும். சரி, இங்க அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் சிருஷ்டிகர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சோத்திர பலியிடுகிறவர்களின் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாரு தேவனுடைய பாதையையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வழியையும் தேவனுடைய சிருஷ்டிகர் என்பதையும் யார் அறிந்துகிறார்? நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோத்திர பலியிடுகிறவன், சோத்திர பலி, நாம் சோத்திரம் சோத்திரம், நான் நீதி உள்ளவன் அடிச்சுக்கிறாங்க, மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்கன்னா கூட என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீதி இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆவிக்குரிய கனிகள் நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம ஆவிக்குரிய கனி அன்பு, சமாதானம், பொறுமை, இச்சை அடக்கம், அப்புறம் ஆமா நம்ம பார்த்துருக்கோம் இல்ல. சரி, ஓகே. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப இந்த பலி பூமிக்குரிய பலி இல்ல, தேவனை தேடுகிற பலி பூமிக்குரியது இல்ல. அந்த வழி செம்மையானவர்களுக்கு தான் தெரிகின்றார். செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஞானம் இல்லாதவன், தேவனுக்கு எட்டாத உயரமாகுது தேவனுடைய ஞானம். அந்த ஞானவான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய வழிய தேவனுடைய வழிய பாவத்துல அறிஞ்சுக்கிறார். எப்படிங்க அறிய முடியும்? பாவம் செய்யறதுனால தேவனுக்கு பிரியமா இருக்குமா? சரி, செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சரி, தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவன், செவ்வாய்னா நல்ல வழியில போறது, நல்ல வழியில போறது, சீரா ஞானமா, சீரான பாதையில யார் நடப்பா? சொல்லுங்களேன். கரெக்ட். கர்த்தருக்கு பயந்தவன் செம்மையான வழியில நடக்கிறான்னு பார்க்கலாம். எத்தனை நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்க? ஆபிரகாம், நேத்து பார்த்தோம். யாக்கோபு, அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாரு?
ஓசியா, ஆரோன், யோசுவா, யோசேப்பு, யோபு, யோபு, அப்புறம் சரி, இப்படிலாம் செம்மையான பாதையில நடந்திருக்காங்க இல்லையா? சரி, நம்ம தொடர்ந்து தேவனுடைய பாதையை விட்டு விலகிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கு? சங்கீதம் 78:7 தேவன் மேல் அவர்களை தங்கள் நம்பிக்கையாக வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தும் தேவனே உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த மூடத்தனமும் கலகமும் உள்ள சந்ததி ஆகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவர்களை கட்டளையிட்டார். தேவன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சரி, தொடர்ந்து தேவனுடைய பிரமாணத்தை யார் மறக்க முடியும்? மூடர்கள். அப்படிதான் சொல்றாரு. பாவிகள்னு சொல்ல மாட்டேங்கிறாருல்ல, அந்த வார்த்தை வரல. பாவிகள், மூடர்கள், மூடர்கள், ஞானி இல்லாதவர்கள், உணர்ந்து கொள்ள அப்படிதான் சொல்றாரு. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பாத தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்களை தங்கள் நம்பிக்கையாக வைத்து தேவனுடைய செய்கையை மறவாமல் அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். இப்போ என்ன ஒரு புது ஒரு காரியம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு தேவனையுடைய நாமத்தை தெரியுமா தெரியாதான்னு கேள்வி கேட்டு டிபேட் வச்சு, தெரியும் ஒரு சந்ததி, இன்னொன்னு சொல்றாங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கான், வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு செவி கேட்குமா, காது, தன்னுடைய தாய் பேசக்கூடிய வார்த்தை அந்த பிள்ளைக்கு கேட்குமா. இங்க என்ன தேவன் சொல்றாரு, இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரியும்? ஏன்னா அவர் சிருஷ்டிகர் இல்ல. அவர் யாக்கோபிலே சாட்சியாய் ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு கட்டளை பிதாக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, அவருடைய கற்பனையும் மறக்கக்கூடாது, நீதியை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு, அப்ப பிறக்கல, பிறக்க போறாங்க, டு கம் தான், இன்னும் வரல. இனி பிறக்கும் பிள்ளையாகிய உன் பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு, அப்போ இன்னும் வரல. அப்பனா எதுக்குள்ள ரெடியா இருக்குன்னு சொல்றாரு, உன் பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கணும்ன்றாரு அவருக்கு போதிக்க. அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையாக வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர்கள் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாராகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். தேவன் எதுலதெல்லாம் எச்சரிக்கையா இருக்காரு. ஒரு பிள்ளைக்கு, அந்த ஒரு பிள்ளை சந்ததிக்கு, அந்த சந்ததியிலிருந்து எப்படி, எதற்காக இப்படி அவர் ஒரு 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 குடும்பத்திற்கான ஒரு சூழலையும் ஒரு நீதி உள்ள குடும்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு ஜெனரேஷன், ஒரு உண்மையான ஒரு ஒரு சந்ததியை அவருக்காக ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். அவர் கற்பனையை கொடுக்கிறாரு. எது பாவம்னா கற்பனையை மீறுவது இல்லையா? ஆதாம் செய்தாரு, வேற யார் செஞ்சா? அவங்க பிள்ளை செஞ்சது. ஆமா, அதை என்ன நம்ம பாக்குறோம், கொலை செஞ்சிட்டாங்க இல்லையா, கொலை பண்ணிட்டாங்க இல்லையா? எதுக்காக அப்படி பண்ண முடியும்? எதுக்காக கொலை ஏன் பண்ணணும்? அவருடைய நீதியை பார்க்கலும் இவருடைய நீதி ரொம்ப கம்மியா தெரியுது. பொறாமை. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாரக தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். அவர் யாக்கோபு வந்து ஏசாவோட சொத்தெல்லாம்
அபகரிச்சுக்கிறார். சரி, தேவன் உங்க இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 119:15, உமது பிரமாணங்களில் மனம் மகிழ்ச்சியா இருக்கிறது, உமது வசனத்தை மறவேன். தாவீது கத்துக் கொடுக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கும் கத்துக் கொடுக்கிறாரு. உண்மையான சந்ததியும் உண்மையான இருதயத்தையும் அவருடைய வழியையும் சொல்லி கொடுக்கிறார். அவர் எப்படி நடந்தாரு? உத்தமம் நடந்தாரா? ஆமா. உமது பிரமாணங்களிலே மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவர் உலகத்துல மன மகிழ்ச்சியா இல்ல, பாவங்களில மன மகிழ்ச்சியா இல்ல, வீணான சிந்தையில மன மகிழ்ச்சியா இல்ல, அவரு குடும்பத்தோட வாழ்ந்தார் தான். அது நம்ம சொல்லி அவர் நிறைய ஆமா மனைவிகள்லாம் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. பொருளாசை உள்ளவராக இல்லை. சரி, உமது அடியானுக்கு களி கூறாமலும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும். எத்தனை பேர் இப்ப கேக்குறாங்க, தேவனுடைய வார்த்தைகளை போதிங்க, உங்களுடைய அதிசயங்களை நான் காணத்தக்கதாக எனக்கு கண்களை கொடுங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ கற்பனைகள் தான் என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் கேட்கிறார், நான் அவரிடத்துல சந்தோஷமாக சமாதானமாக அவருடைய அதிசயங்கள்லாம் காணணும்னா அவர் பிரமாணத்தை தான் கை பார்க்கணுமே. அதை தான் நம்ம அவரிடத்தில் கேட்க வேண்டியது. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். தாழ்த்துறார். எபிரேயர் 11:13, இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாளம் தூரத்திலே அவைகளை கண்டு நம் அணைத்து கொண்டு பூமியில் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியமாக என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். உண்மையானவர்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவர் தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை கண்டாரு, அவருக்கு ஒரு அடையாளத்தை காமித்தாரு, விசுவாசித்தாரு. அதோட முடிஞ்சிடுச்சா? அவர் என்ன செஞ்சாரு? தொடர்ந்து நிலைத்திருக்கிறாரு அவர் வார்த்தையில. உண்மையில்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாதுதான்? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க முடியாது. தேவன் உண்டாக்கி இருக்கிறார், அவரே நாம் நம்புறோம், விசுவாசிக்கிறோம், சம்மதிக்கிறோம், அவரை எல்லாவற்றையும் சம்மதிக்கிறோம், அவருடைய கற்பனைகளை சம்மதிக்கிறோம். இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாளமாய் தூரத்திலே அவைகளை கண்டு. என்னத்த கண்டாரா? தூரத்துல என்ன கண்டாங்க? நாம் அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். சரி, தொடர்ந்து ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் இல்லையா, அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் சரி, அவங்களுடைய வம்சமே சரி, எப்படி இருந்தது? உண்மையா இருந்துச்சு, நீதி உள்ளவர்களா இருந்துச்சு. நம்ம நீதியை தான் நம்ம காண்றோம். அவர் எப்படியாக விசுவாசிக்கிறார் என்பதை காண்கிறோம். இப்போ அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் காண்றோம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களை மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடைகளிலே நடக்கிற அடிச்சுவர்களுமாய் இருக்கிறார்கள். தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். இப்போ என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு. இப்போ விருத்த சேதனம் எதுக்காகனா அடையாளம், தேவனுடைய மனுஷன் சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் அடையாளம் பெற்றிருக்காரு, விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுடைய மனுஷன் அப்படின்னா
இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட கிரியைகள் உள்ளவனாக இருப்பான், நீதி உள்ளவர்களாக நடக்கிறவர்களாய் இருக்கிறவதற்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும். எப்படி? அவரை போல அவர் எப்படி நடந்தாரு? நீதி உள்ளவராக. அதுதான் காண்றோம் கீழே. அன்றியும் உலகத்தை சுகந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். இந்த உலகம் கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் சாகிற வரையும் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்நியரும் பரதேசியமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் ஒன்னுத்தையும் பெற்றுக்கொள்ளல. அன்றியும் உலகத்தை சுகந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டாரா? ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினாலே கிடையாமல். அந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சதா? பிரமாணத்தின்படி கிடையாது, கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால். விசுவாசம் அது என்னன்னா, சம்மதிக்கிறேன், தேவனுடைய கற்பனைகளை சம்மதிக்கிறேன். கன்வைன்ஸ் பை ஆர்கியூமெண்ட். விசுவாசித்து சம்மதிக்கிறேன், அவருடைய பிரமாணத்தை சம்மதிக்கிறேன். நான் தொடர்ந்து என்ன செய்யறேன்? வருகிற நீதியினால் கிடைத்தது. அது எப்படி நீதியா இருக்கும்? அப்போ நான் ஒரு பிரமாணத்தை செய்யல, நான் ஒருவருக்கு நன்மையே செய்யல இல்லையா, நான் ஒருத்தருக்கு மேல அன்பாவே இல்லை சொல்றாரு. எது நன்மையான கனி? நன்மை செய்வதா, அன்பு செலுத்துவதா, இல்லைன்னா அடிப்பதா, திட்டுவதா? அப்போ அது என்ன, எதுல வருது? நீதியில வருமா, துன்மார்க்கத்துல வருமா? நீதியில வரும். அப்போ இவர் என்ன செஞ்சாரு? விசுவாசித்தாரு, பொறுமையா இருந்தாரு, காத்திருந்தாரு, அவருடைய கற்பனையும் செய்தார். அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதின்னு சொல்லும் பொழுது அவர் பிரமாணத்தை கை கொண்டிருக்கணும். விசுவாசம் மாத்திரம் நாங்க என்ன செய்கிறது? யாரோருக்கும் அடையாளப்படுத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க கிருபை உபதேச மக்கள் இருக்கிறாங்க, இங்க தளர்த்தப்பட்ட கொள்கையாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய மகிமையை விருதாக பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க, அவர் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. நீதியினாலே பிரமாணத்தை கை கொண்டு கிடைத்தது. அவர் எப்படி கிடைச்சது? பிரமாணத்தை கை கொண்டு கிடைச்சது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் சுவிசேஷம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் அவனுக்கும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்னியை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. சரி, இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் சுவிசேஷம் வீணால் போகும். நம்ம எதுல இருந்தோம் அப்போ? சரி, தேவனுடைய பிரமாணத்தை எப்படி மறக்க முடியும்? யாரெல்லாம் மறந்துருக்காங்க? மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் தேவனானவர் அவருடைய வார்த்தையை எப்படி எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்பே அவருக்கு என்ன தேவை? யாரு? உண்மையுள்ள சந்ததி. அந்த சந்ததிக்கு எப்படியாக சங்கீத புஸ்தகத்துல காண்றோம், எப்படியாக கொடுத்துருக்காரு, எப்படி கொடுக்குறாரு. சரி, அவருடைய வேலையை எப்படி நாம் பார்க்குறோம்? சரி, ஏன் அவருடைய அவ்வளவு சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறக்கிறாங்க? நிறைய நன்மை செய்திருக்காரு, நம்ம நன்றியா இருக்கிறோம். உணவு கொடுக்குறாரு, நம்ம வேண்டுதல் செய்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நன்மை செய்கிறவரே நம்ம ஏன் மறக்கணும்? கடினமுள்ள இருதயம். அவங்கதான் மதிகெட்டவர்கள் சொல்றாரு. நம்ம என்ன பார்த்தோம்? மதிகெட்டவர்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்களுடைய பிதாக்களும் முன்பாக எகிப்து தேசத்திலே சேவேன் வெளியிலே அவர்கள் அதிசயமானவர்களை செய்தார்.
கடலை பிரித்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பண்ணினாரா? எங்க பார்க்கிறோம்? அதிகாரம் வேணாலும் கொடுக்குறான். எங்க யாத்ராகும் 14:21-22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வற்று போக பண்ணினார். ஜலம் பிளந்தது, பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எப்படி வேறு இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை கண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்கிருந்து கடந்து இப்படி வர்றதுக்குள்ளே அவர் என்ன செஞ்சிட மறந்துட்டாங்க. எங்களை சாகரத்துக்காக கொண்டு வந்தீங்க இங்க. பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவு முழுவதும் அக்னி வெளிச்சத்திலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா அலைகளிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இப்ப கூட ரொம்ப மக்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பிரமாணத்தை கைகளில் மறந்துட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவனானவர், இஸ்ரவேலருக்கு தேவன் எதை கொடுக்க முயற்சி செய்தார்? அவர் கொடுத்த பிரமாணம். நாமும் அவருடைய இரக்கத்தையும் சரி, அவர் செய்த எல்லா நன்மைகளையும் சரி நாம் மறந்துட்டோம். நாம் அப்படி மறக்கக்கூடாது. அவர் சிருஷ்டிகர் என்பதை நாம் புகழணும், அவரை தேடணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நமக்கு உணர்ந்து கொள்ளுதல் தேவை. ஞானம் இருக்கு சாலமோனுக்கு, ஆனாலும் மறந்துட்டார் தேவனுடைய வார்த்தை. அவருக்கு எப்போ அந்த உணர்ந்து கொள்ளுதல் வந்திருக்கோ, எப்போ அந்த உணர்ந்து கொள்ளுதல் வந்திருக்கோ, அப்பதான் அவர் பிரமாணத்தை கை கொள்றார். நமக்கு என்ன தேவை? ஞானம் பிளஸ் உணர்ந்து கொள்ளுதல். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனப்பண்ணும். அது உன்னை தலைக்கு அலங்காரமான முடியும் கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அது ஞானத்தை கிடைக்கும் அப்படின்னா அது சும்மா சாதாரணமா கிடைச்சிடாதுங்க. அதுக்கு நம்ம தேடணும். ஞானமே முக்கியம்ன்ற. உலகத்துல மக்களுக்கு எது முக்கியமா இருக்கு? சொத்து சுகம் முக்கியம். ஆனா ஞானத்தை சம்பாதின்ற. ஆனால் இங்க எதை சம்பாதிக்கிறாங்க? கொள்ளடிக்கிறாங்க. வேலை செய்து சம்பாதிக்கிறது வேற இல்லை, பிறனுக்கு உள்ளதை கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அந்நியமா, அது தேவனுக்கு பிரியம் இல்லாத திரவியம். சரி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனப்பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைகள் எல்லாம் ஞானத்தை கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா என்ன கண்டுபிடிக்கிறாங்க? சரி, இங்க ஒரு மனுஷன் இருக்கான். நீதிமொழிகள் 7:7. பேதையானவைகளாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியான வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். பேதையாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியான வாலிபனை கண்டு. சரி, அவன் மலைமையாகவும் சாணமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும்
சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் அடையாள பாரத்தை தந்திரமானமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காமலும் உள்ளவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. அந்த ஒரு பெண்மணி எப்படி இருக்கிறாங்க, அந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கா, அது வேசித்தனம் வேசித்தனம் செய்வதற்கான ஒரு குணாதிசயம் அந்த பெண்மணி கிட்ட இருக்கு. இப்போ அநேகர் பெண்களை எப்படி தேடுறாங்க, மேல அன்பு உள்ளுக்குடைய குணாதிசயத்தை தேடுறதில்லை, மேல இருக்கிற அழகு இல்லையா? அப்போ எங்க சொல்லுங்க, சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கு அடுத்த தெருவிலும் பதிவிருப்பாள். பதிவிருப்பதுன்னா யாரையாவது பிடித்து அவனை என்ன செய்யணுமா, அவனையும் சேர்த்து ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதற்காக அவன் இருக்கிறான். சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள். சரி, இப்போ இப்படிப்பட்டவங்க உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா மனுஷங்க. சரி, இதையெல்லாம் அந்த மனுஷன், வாலிபமான மனுஷன் கடந்து வரணும்னா என்ன செய்யணும்? ஞானம் முக்கியமாகுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஏனென்றால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். அநேகர் வாலிப பிள்ளைகள்லாம் செத்து போயிடுது இல்லையா சீக்கிரமா. ஏன்? மிஞ்சின துஷ்டனா இருக்கிறாங்க, காலத்துக்கு முன்னாடி சாவ வேணான்னு சொல்றாரு. இப்போ யாரு இவருக்கு அனுமதி கொடுக்குறா? அந்த மரணத்திற்கான அனுமதி யாரு கொடுக்குறா? சரி, நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, சரி, வாலிபம் உள்ள பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடுதுங்க. எதுக்காக அப்படின்னா, அதிகமாக மிஞ்சின துஷ்டனா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுது என்னவா பாக்குறோம்? தீமையை விட்டு விலகுறாங்கன்னா என்னவா இருக்கும்? ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தருக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவை யாரு கண்டுபிடிக்க முடியும்? மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நாங்க ஏங்க பயப்படணும்னு சொல்றாங்கல்ல. இப்போ தேவன் சொல்றாரு, நான் சிருஷ்டிகர்னு சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு கீழ்ப்படியணுன்றாரு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இப்போ நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, பாவத்தில் அதிகமாக வாழ்கிறதுனால நீதியை பிடிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலா என்ன செய்யறாங்க, பாவத்தில் அதிகமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. நீதியின் வழி யாருக்கு தெரியும்? சரி, சங்கீதம் 1:6 சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியை அழியும். கர்த்தர் நீதிமான்களை அறிந்திருக்கிறார். தேவன் சிருஷ்டிகர் என்பதை நாம் பார்த்துட்டே இருக்கோம். அவர் எப்படிப்பட்டவர்? யாருக்காவது அவருக்கு சொல்லிட்டே இருக்குமா, தேவனே நான் நீதி உள்ளவன், தேவனே நான் நீதியான வழியில நடக்கிறேன், என் தேவனே நான் இப்படிப்பட்டவனாக இருக்கேன். என் வழியை தெரியாதா? என் வழியை சீர்தூக்கி பார்க்கிறேன், என் வழிய சீர்தூக்கி பார்க்கிறேன். அப்போ சீர்தூக்கி சரியாக இப்படி தூக்கி பார்க்கும் பொழுது நான் என்ன செய்யறேன்? நான் போலியானவனா, நான் உண்மையானவனா? தேவன் பார்க்கிறார் இல்லையா? அப்போ நான் இப்படி பாடுபடும் பொழுது எனக்கு என்ன தோணுது? நான் சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு. இது ஏதோ புதுசுன்னு நினைக்காதீங்க, இது அப்பத்திலிருந்து ஆதி முதல் கொண்டு இப்படிதான் இருக்குன்ற. அக்னி என்பது சோதனை. சரி, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கன் என்பது தேவன் மேலே தேவனை உயர்வாக எண்ணாதவன்.
தேவனை இவகை நான் அவருடைய தெய்வீக குணத்திலே எண்ணாதவன், அவர் ஒவ்வொரு பிரமாணங்களையும் உயர்வாக எண்ணாதவன், அவன் வழி அழியும்ன்ற. அப்ப யாருடைய வழி செம்மையானது? நீதிமான்கள். 22 சொல்றாரு, சங்கீதம் 18:20, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ள போடவில்லை. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்தும் என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இது அவர் செய்யல, இவரே செய்யறார். என்ன செய்யறாரு? அவருடைய துர்குணத்திற்கு விலக்கி காத்து கொண்டார். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன. அப்ப இருக்கு, நான் கை கொள்ளணும்ல. அவர் கை கொண்டாரா? தாவீது அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, கை கொண்டார். அவருக்கு பிரியப்படுத்திட்டாரா? ஆமா. அவர் முன்பாக நான் உத்தமனா இருந்தாரா? அவரோட வழியை தள்ளி போடலையா? அவர் பூர்ணமா இருந்தாரா? அப்படி நாமும் இருப்போனா? அவருக்கு நாம் பிரியம் இல்லாதவர்களாக இருப்போமா? பிரியமானவர்களா இருக்கும். நம்ம எதிர்க்கும் 4ஆம் அதிகாரம்ல, 4ஆம் அதிகாரம் 5ல, காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நான் பார்த்தோம் இதை நேற்று. அப்போ அவருக்கு முகநாடி வேறுபட்டது, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருதயத்தை என்ன செய்திருக்கார்? தேவன் அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறாரு என்பதை அவர் இருதயத்தின்படி அறிந்திருக்கிறார். அப்போ இதுக்கப்புறம் இல்ல, அவங்க பிரமாணத்தை கை கொள்ளணுமா இல்லையா? முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா, தாவீது கிட்டையும் அந்த பிரமாணம் இருந்துச்சு. அவர் கை கொண்டாரா? அவர் விளக்கலன்னு பார்த்தோம். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? விளக்கிட்டார். இவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் பிரமாணம் இருக்குதுல்ல, தப்புன்னு தெரியல, முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய்வதற்கான எல்லா வழியும் தேவன் கொடுத்திருக்க. அப்பொழுது கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கேட்டார். இப்போ கேட்கும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? அப்ப நன்மை என்னன்னு தெரியுது அவருக்கு? சொல்லியிருக்காரு, நீ நன்மை செய்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். பிரமாணம் இதான். பாவம் செஞ்சனா உன் இருதயம் அவருக்கு தெரியுது. அவன் இருதயம் என்ன விசனப்பட்டிருக்கான், அது ஏன் இப்படி இருக்கிறான், எரிச்சலா இருக்கிறான்னு தெரியுது. அவன் என்ன செய்ய போறான்? இங்க பாருங்க, நன்மை செய்தால் பாவம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும்னு சொல்லிட்டாரு. நன்மை செய்யலன்னா பாவம் இருக்குன்ற, அதுதான் பிரமாணம் இல்லையா? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். யாரு? இல்ல, பாவம் சொல்ற. நீ பாவம் செஞ்சனா ஆசை அந்த அவன் ஆசை உன்னை பற்றி இருக்குன்ற. காயன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்திலே காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். சரி, பார்க்கலாம் அது எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 9ல இருந்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா? 1 யோவான் 3:12, பொல்லாங்கனில் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயனை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தமும் அவனை கொலை செய்தான்.
தன் கிரியைகளிலே பொல்லாதவனாகவும் தன் சகோதரனுடைய கிரியைகளில் உள்ள நீதி உள்ளவர்களாய் இருந்ததினால் நிமித்தம் அல்லவா. ஆமா, அவருடைய கிரிகளை பாருங்க, இவருடைய கிரிகள் என்னது இல்லையா, நீதி உள்ளதா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பொறாமப்பட்டிருக்கார். கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று அவன் நான் அறியேன் என்று சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அவருக்கு தெரியும், தெரிந்திருந்தாலும் ஏன் கேட்கிறாரு? சரி, என்ன உத்தரவு சொல்றாங்கன்ட்டு அவர் என்ன செய்யணும்? அவர் கேட்கணும் இல்லையா? சரி, கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன் என்று சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதற்கு அவர் என்னை என்ன செய்தாய்? ஆமா, கேக்குறாரு. அது சொல்றாரு. அதற்கு அவர் என்னை செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ நம்ம பாக்குறோம், ஒரு ரத்தத்துல என்ன இருக்கா? ரத்தத்துல ஜீவன், மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கா? ரத்தத்துல இருக்குன்னு பாக்குறோம். ஒரு ரத்தத்துல என்னென்ன அணுக்கள் இருக்கு? சூப்பர். அப்புறம் சரி, நமக்கு தெரியும் அவருடைய அதிசயங்கள் மிகப்பெரியதுதான். டிஃபைன் ஆஃப் பிளட்ஸ் நாம பாக்குறது வந்து டிஃபைன் ஆஃப் பிளட்ஸ். இப்போ வந்து இதோட கிளாசிபிகேஷன் என்ன, விரிவாக்கம் தெளிவான முறை என்ன அப்படின்னா, செல் பார்ட் இருக்கும் இல்லையா? செல் பார்ட்டு, நான் செல் பார்ட்டு, ரைட்? செல் பார்ட் ஒரு அணுவினுடைய அளவு எவ்வளோ இருக்கும்னா 45%. ரத்த ஆமா, அணு. ஆமா, ஃப்ளூயிட்ல வந்து பிளட்ல பாத்தீங்கன்னா நான் செல் பார்ட் 55% இருக்கும். சூப்பர். ரெட் பிளட் செல் ஆர்பிசி, டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ், அப்புறம் பிளாஸ்மா. சரி, உங்களுக்கு இன்னும் டீப்பா வேணும்னாலும் சொல்லலாம். இது சும்மா சாதாரணமா ஒரு எதுக்காக அப்படின்னா, இதுல வந்து தேவன் எவ்வளோ அதிகமான ஒரு ஞானம் அவருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். தெளிவா ஒரு சாதாரணமா இப்போ ஒரு ரத்த அணுவுல எவ்வளோ இருக்கு? எரிட்ரோசைட்ஸ், லூகோசைட்ஸ், தெர்மோசைட்ஸ், ஓகே. வாட்டர் எவ்வளோ இருக்கும்? சாலிட் எவ்வளோ இருக்கும்? இன்ஆர்கன், ஆர்கன், குளோரைட் சொல்யூஷனு, புரோட்டீனு, நான் புரோட்டீனு, ஆல்பமைனு. ஆமா, எவ்வளோ அறிவோடு அவர் உண்டாக்கியிருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே ரத்தத்துல இருக்கு. இப்போ இவ்வளவும் ரத்தத்துக்குள்ள இருந்தாதான் அது ஜீவனா இருக்கும். அப்போ அது இல்லாம ரத்தத்துல சில வேலையும் நடக்குது. உடம்புக்கு காத்து டிரான்ஸ்பர், அது என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபர் பண்ணுது காத்து. ஆமா, காத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரி, ஆமா, இல்ல, ரத்தத்தை கொண்டு போகுது. ரத்தம் நம்ம சுவாசிக்கிறதுக்கு, நம்ம இந்த சரீரமானது நல்லதா இருக்கிறதுக்காக அது என்ன செய்யுது? அந்த பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. பிளட்ல வந்து ஆக்சிஜனை கொடுக்குது. அதோட மெயின் வேலையே தான். சரி, நம்ம இதே பார்க்குறோம். இங்க என்ன பார்த்தோன்னா, ஒரு ரத்தமானது அது ஏன் இவ்வளவு விளையாடப்பட்டதாக இருக்கு? ஏன்னா அது ஒரு ஜீவன் இல்லையா? அது ஒரு உயிர். அந்த உயிர், அந்த ரத்தமானது என்ன பார்த்து சிந்தப்பட்டிருக்கீங்க. முதலாவது ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இங்கே உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி
கொல்ல தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இங்க அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இந்த அவருடைய ரத்தத்தை வாங்கத்தக்கதாக இந்த பூமி என்ன செய்யப்பட்டுச்சா? வாயை திறந்திருக்குன்ற. ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய். நீ நினைத்த பயிரிடும் போது அது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இது சாபம் மாதிரி தானே இருக்கு. சாபம்தான். நீ பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறனாய் இருக்கிறேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். ஆமா, கொன்றான். இவரை இந்த மாதிரி செஞ்சிட்டாருன்ட்டு யாரும் கண்டுபிடிக்கிறவங்க யாரும் கொன்றக்கூடாது, அதுக்குன்னு கேட்கிற. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயனை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயனை கண்டுபிடிக்கிறவனின் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். சரி, இப்போ இவர் மேலேயாவது 7 பலி தான் சுமருது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன நிலைமை? நம்ம கேள்விதான் கேட்கிறோம். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமம் அவைகளை நிரப்புங்கள். சர்ப்பங்களை விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசியையும் ஞானியையும் வேத பாரகரையும் உங்களிடத்திலே அனுப்புகிறேன். அவர்களிலே சிலரை கொன்று சிலுவையிலே அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களிலே வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவ ஆலயத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவ்வளவு பெரிய குற்றத்திற்கு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதோட இது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஏன் எல்லாரையும் கொலை செய்ய பார்க்கிறேன்? இவர்கள் எல்லாம் இந்த சந்ததியின் மேலே வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதே சொல்றாரு. சரி, தேவன் சொல்றாரு. அவர் என்ன செஞ்சிட்டாங்க? எவ்வளவு பெரிய நீதி உள்ளவர்களாக இயேசுவே அங்க வந்தா கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொலை செய்ய பாக்குறாங்க. லூக்கா 11:49. ஆதலால் தேவ ஞானமானது நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலரையும் அவர்களிடத்திலே அனுப்புவேன். அவர்களிலே சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். அவங்களுடைய வேலை என்ன? ஏன் இப்படி ஊருக்கு ஊர் அவர்களை துன்பப்படுத்துவதற்கு அவருக்கு தொடர்ந்து துன்பப்படுத்துவதுதான் அவர்களை தேவனானவர் என்ன செய்திருக்கார் என்றால் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாவைகளிலே நிறைந்து பற்பல இச்சையிலே இழுப்புண்டு
எப்பொழுதும் கற்றுக்கொண்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டிலே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவைகளை வசப்படுத்தி கொள்வார்கள். பெரிய துன்மார்க்கர்கள் இவங்க. என்ன பாருங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும், நான் தேவன் மேலே பக்தியா இருக்கிறேன் அப்படின்றாங்க. தேவனை உயர்வாக கருதுறாங்களா? கை கழுவும்ல கற்பனைகளை, அவருடைய தெய்வீக சுபாவத்துல பங்குள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும், அதுல எந்த அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. அது என்ன செய்வாங்க? மறுதளிக்கிறாங்க, வேணான்னு சொல்லி. இப்படிப்பட்டவர்கள் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இவங்கதான் யாரு அப்படின்னா, பாவங்களினால் நிறைந்து பற்பல இச்சையிலே இழுப்புண்டு. பற்பல ஒண்ணு கிடையாது, மெனி, நிறைய. நம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன, அவருக்கு பிரியமானது என்ன, அவரை மறக்காமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவருடைய நீதியையும் அவர் உணர்ந்து கொள்ளுதலையும் ஞானத்தையும் தேடுவது. நம்ம எவ்வளவு அதிகமா நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவரை எப்படி பிரியப்படுத்தலாம், வேத வாக்கியங்கள் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்றோம். ஜபம் பண்ணி முடிச்சிடலாம், சரியா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க இரக்கம் பெரியது தேவனே. நீங்கள் பரிசுத்த தேவனாய் இருக்கின்றீர், உங்களுடைய நாமம் பெரியது. பிதாவாகி தேவனே, கூடி வந்தவர்களும் இருக்கக்கூடிய யாவரையும் ஆசீர்வதியும், எங்களையோ சோதனையிலிருந்து ரட்சியும் பிதாவே. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்து இருக்க உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவரும் பிதாவாகி தேவன் தாமே நிற்க முடியாத அளவுக்கு நீங்கள் தாமே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் கொடுத்து உங்களை துதிக்கிறதற்கு ஏதுவான ஞானத்தை கொடுக்கும்படியாக செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார்கள். பிதாவே, தொடர்ந்து கேட்கிற யாவரையும் ஆசீர்வதியும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென்.